முருகாச்சரணம். தினம் ஒரு திருத்தலம். திருப்பூர் மாவட்டத்தில் இன்று நாம் காண இருக்கும் கோயில் சிவன்மலை. இந்த தலத்தின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானது. 496 படிகள் ஏறினால் மூலவரை தரிசிக்கலாம். இத்தலம் வருடம் முழுவதும் திருவிழாக்கோலம் பூண்டிருக்கும். இக்கோயில் சிவபாகிய சித்தர் வசித்த தலமாகும். இங்கு சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி ஒன்று உள்ளது. பக்தர்களின் கனவில் வந்த நடக்கப் போவதை முன்கூட்டியே உணர்த்தும் பொருட்கள் இப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாதனால் பாடப்பட்ட தலமாகும். இக்கோயில் திருப்பூரிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மலைப்பாதை வசதி உள்ளதால் வாகனங்கள் மேலே செல்ல முடியும். அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி கோயிலாகும். இந்த திருமுருகன் பூண்டி கோயில் ஒரு சிவன் ஸ்தலமாகும். மூலவராக சிவபெருமான் வீற்றுள்ளார். ஆனால் முருகன் பெயரில் பிரசித்தி பெற்ற தலமாகும். முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது. 6 முகங்களுடன் முருகன் வீற்றிருக்கிறார். முருகனின் 6வது முகத்தை நாம் காண வேண்டுமென்றால் முருகனுக்கு பின்னுள்ள கண்ணாடியில் தீப ஆராதனை காட்டும்போது காணலாம். 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோயிலாகும். தொல்பொருள் துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. கேது மற்றும் பிரம்மஹஸ்தி தோஷம் நீக்குவதற்கு புகழ்பெற்ற தலமாகும். அடுத்து நாம் காண இருக்கும் கோயில் அழகுமலை முருகன் கோயிலாகும். அழகு என்றால் மூக்கு என்று பொருள். மூக்கின் வடிவம் போல் இம்மலை அமைந்துள்ளதால் அழகுமலை என்று அழைக்கப்படுகிறது. மூலவர் பாலகனாக ஸ்ரீ முத்துக்குமார தண்டாயுதபாணி என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளார். இந்த கோயில் 1200 வருடங்கள் பழமையான கோயிலாகும். சுமார் 300 படிகள் உள்ளன. கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் நல்ல பாதை இருப்பதால் வாகனங்கள் மேலே வரை செல்லும். இந்த மலையை சுற்றிலும் சென்னிமலை, சிவன்மலை, வட்டமலை, ஊதியூர் மலை, பழனிமலை, மருதமலை, கதித்தமலை ஆகிய 7 மலைகள் உள்ளன. திருப்பூரிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அழகுமலை முருகன் கோயில். முருகாச்சரணம்.